ஹார்ட் பீட் இருக்கிறது வந்து இன்னும் என்னோட ஒரு ஒரு பேரலல் லைஃப் மாதிரி தோணுது. அன்மோல் சேச்சி ஒரு கிரீன் ஃபாரஸ்ட், அவங்க கொஞ்சம் டாக்ஸிக். என்னோட கிரே ஷேட் யாரும் வெளியே பார்க்கல. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். ரதி இனிஷியலி வந்து எனக்கு பயமா இருந்துச்சு. என்னன்னா நான் கோவப்பட்டா நல்லா இருக்குமா, எனக்கு கோவம் வருமா அப்படிலாம் தெரியாம இருந்துச்சு. ரிலீஸ் ஆனப்போ ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அது இருக்கிற நீங்க எல்லா ஷேட்ஸும் எனக்கு கொடுத்துக்கோங்க, கிரேயா, பிளாக்கா, ரெட்டா, ப்ளூவா எல்லாமே. பெருமாள் பார்க்கும்போது நான் தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து உங்களை ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக திட்டினாங்க. என்னோட சர்க்கிள் இருந்தவங்கலாம் திட்டினாங்க, என்னடா மச்சி இப்படி கேரக்டர் பண்ணியிருக்கானே. அப்போ மாறி என்ன சொல்லிட்டாரு, நீ ஒரு சில ஊருக்குள்ள சொல்லி அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே போய் பாரு, பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லு, இதெல்லாம் பாரு, மாப்பிள்ளை கலக்கிட்ட. அவங்களாம் யாருன்னா அந்த சேம் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்துட்டு எனக்கு மிரட்டிட்டிய தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ. ஸோ அது எனக்கு அப்போ நடந்துச்சு. அது நான் அப்படி யாரையும் சொல்லிக்கல. அது வட்டக்கடலு ஒன்ன பார்த்து நின்று. உங்கள் தங்கச்சி பற்றி கேட்காம இருக்கவே முடியாது. ஏன் என் தங்கச்சி பற்றி என்கிட்ட கேட்குறீங்க? நான் கேட்பேன். இது இப்படி தான் ரியல் லைஃப்லையும் இருப்பீங்களா? ஆமாம், எனக்கு 2 வருஷம் தான் தெரியும், இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் சேரும் போது எப்படி அட்ராசிட்டி இருக்கும்? பயங்கரமாக. வணக்கம் காயல் டீம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க? சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டீம் வந்து நம்ம சந்திக்கிறது வந்து. இல்லை மேம், நாங்கள் பார்த்த வரைக்குமே எங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்டில் அந்த ரதி கேரக்டர் தான். இப்போ வர பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு வீட்டில் இருந்தெல்லாம் சொல்லி அமிச்சாங்க, அடுத்து என்ன தான் ஆகும்னு கேட்டு சொல்லுங்கள், அவங்க ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எங்களுக்கு அந்த ரதியை தான் ஃபஸ்ட்டு நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கேரக்டர் போகிறதுக்கு முன்னாடி ரதி எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க? ரதி இனிஷியலி வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னென்னா நான் கோவப்பட்டா நல்லா இருக்குமா, எனக்கு கோவம் வருமா அப்படிலாம் தெரியாமல் இருந்துச்சு. அந்த கேரக்டர் பண்ண முடியுமாங்கிற பயம் இருந்துச்சு. தென் எல்லாருக்கும் ஓகே, எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லோரும் நல்லா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனப்போ ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு கிடைக்கிற ஒரு சப்போர்ட் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நானும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ரசித்து ரொம்ப பிடிச்சதாக பண்ணுறது. ரதி கேரக்டர் மட்டும் இல்லை, எனக்கு ஹார்ட் பீட் இருக்கிறது வந்து இன்னும் என்னோட ஒரு ஒரு பேரலல் லைஃப் மாதிரி தோணுது. என்னென்னா நிறைய நாள் நாங்கள் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது ஒன்றா. அப்பப்போ ஷூட் வரும், அப்பப்போ சீசன் 1க்கு ஷூட்டு, சீசன் 2க்கு ஷூட்டுனால அப்படியே ஃபுல் டீமாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஹாப்பியாக தான் பார்க்குறோம். அண்ட் ஃபுல் டீமும் எல்லோரும் வந்து ரொம்ப லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப இருக்கிற ஒரு டீம். ஓகே, இப்போ இந்த படத்தோட கேரக்டர் பற்றி சொல்லும்போது அவங்களே ஒரு சின்ன லீக் கொடுத்தாங்க, கொஞ்சம் டாக்ஸிக்கான கேரக்டர் அப்படின்னும் போது நம்ம உங்களோட கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் தமிழில் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தாலுமே அது நம்ம ஹைலைட்டடாக எடுத்து பார்க்கும்போது ஐலியில் ஒரு விதமான கேரக்டர் இருக்குது. ஏன்னா ஐலியில் வந்து அந்த அம்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க மாற்ற ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டராக, ரொம்ப நல்ல அம்மா, ரொம்ப இன்னசென்ட்டான ரொம்ப ஒரு பாசிட்டிவான அம்மா கேரக்டர். அது ஒரு இது இந்த எடுத்துக்கிட்டு ஹார்ட் பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 வயசுல பிரெக்னென்ட் ஆக போறாங்க. நீங்க அது மாதிரி இல்லாம நீங்க தான் இல்ல அதுல, பட் ஸ்டில் உங்க கேரக்டர் தான் அதை பண்ணுது அப்படின்னும் போது லைக் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் அந்த மாதிரிலாம் தோணலையா? நம்ம இந்த கேரக்டர் எடுத்து பண்ணலாம். நான் அப்படி வாழ்றது கிடையாது, என்ன நடிக்கிறது. ஓகே, வாழ்றதா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதை சர்வை பண்ணி தான் ஆகணும். பட் நடிக்கிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? அது டைரக்டர் ஆக்ஷன் சொல்லி கட்டுக்குள்ள முடிஞ்சிடுற ஒரு கேரக்டர். அண்ட் நம்ம சொசைட்டியில் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு எதுக்கு பயப்படணும்? அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, எனக்கு எல்லாமே பண்ணணும், இருக்கிற நீங்க எல்லா ஷேட்ஸும் எனக்கு கொடுத்துக்கோங்க, கிரேயா, பிளாக்கா, ரெட்டா, ப்ளூவா எல்லாமே பண்ணணும் தான் ஆசை. அண்ட் ப்ரோ, இப்போ அகெயின் உங்களோட பிஃபோர் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவ் ஷேட்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. எனக்கு பரியேறும் பெருமாள் பார்க்கும்போது நான் தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து உங்களை ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக திட்டினாங்க. ஓகே, இது வந்து ஒரு படம் அப்படின்றதெல்லாம் தாண்டி தி கனெக்ட் யுவர் கேரக்டர். அந்த கேரக்டராக பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட்டிங்காக அது கேரக்டராக இருக்கும் போதே அது நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிடும். எப்படி அதுக்கு ஒர்க் பண்ணுவீங்க? இப்படி இது மாதிரி ஒன்று ஆடியன்ஸ்க்கு வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி வேலை அப்படின்னும் போது? இல்லை, டேரக்டரே மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லாமே சொல்லிவிடுவாங்க. நம்ம அதை தாண்டி ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இங்கே கிடையாது. ஏன்னா இப்போ வர எல்லா இயக்குநர்களுமே பயங்கர கிரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து ஸ்கிரிப்டே எடுக்கிறாங்க. சும்மா விளையாட்டுத்தனமாக ஸ்கிரிப்ட் அப்படிலாம் பண்ணலாம் யாரெல்லாம். நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கேரக்டரைசேஷனுக்கான ஸ்கெட்சிங் கிளியராக கையில் கொடுத்துட்றாங்க. அதை மீறி அவங்க நம்ம மேலே ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள்
ஸ்பாட்டில் போய்ட்டு நம்ம பார்க்கறது, இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிடுறாங்க, இங்கே போய் பாரு, இவங்கள பாரு, இந்த கேரக்டர் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃப்ரம் த மெட்ராஸ்லேருந்து நான் அதை ரிங் சைடுலேருந்து கற்றுக்கிட்டு வரதுனால இப்போது இது வந்து திருநெல்வேலி படம்ன்றது நான் வந்து திருநெல்வேலி அங்கே இருந்தேன், நான் கூடவே தான் இருந்தேன். அப்போ மாறி என்ன சொல்லிட்டாரு, நீ ஒரு சில ஊரில் சொல்லி அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே போய் பாரு, பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லு, இதெல்லாம் பாரு, இந்த கலர் கயிறுலாம் கட்டியிருப்பாங்க, இப்படி தான் டக்கின் பண்ணுவாங்க, இப்படி தான் நடப்பாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்கன்னாங்க. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஹேர் கட் பண்ணிவிட்டு அதை செட் பண்ணிவிட்டு இப்போ ஷூட் வரும்போதே அந்த இது நான் பார்க்குறேன். ஷூட் ஜூன் ஆர்டிஸ்ட் வராங்களா, அவங்களே நாங்கள் நோட் பண்ணி மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார், நீ அந்த பையனை பாரு, இந்த பையனை பாரு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அங்கேருந்து ஒன்று எடுக்கும்போது ஃபஸ்ட் டே சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டார். நீ இப்படி தான் நீ நடிக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பார்க்கணும், இதுலேருந்து நீ இறங்கக்கூடாது. அப்போ கதிர்க்கு ஒன்று செட் பண்ணுறாரு அவர். அப்போ எனக்கு தெரியுது, ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செட் பண்ணுறாருன்னு போது நம்ம ஸோ அதை பிடிச்சி அங்கேருந்து நம்ம நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டுல, அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்ச உடனே ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு அது சக்ஸஸ் வந்து மோஸ்ட்லி டேரக்டர் தான் போய் சேரும். நம்ம அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சுட்டு வரோம், அது நம்மளுக்கு திருப்தி. ஹிட் அடிச்சுன்னா அது அவங்களோட சாய்ஸ், டேரக்டரோட சாய்ஸ் தான். பட் அந்த மாதிரி திட்டுறது தான் உங்களோட காம்ப்ளிமெண்ட்ல அந்த படத்துக்கான இது. ஆமாம், எனக்கு வந்துட்டு என்னோட சர்க்கிள் இருந்தவங்கலாம் திட்டினாங்க, என்னடா மச்சி இப்படி கேரக்டர் பண்ணியிருக்கானே. பட் ஆடியன்ஸாக ஃபேஸ்புக்லாம் எனக்கு என்ன வந்துச்சுன்னா வந்துட்டு மாப்பிள்ளை கலக்கிட்டேன், அவங்களாம் யாருன்னா அந்த சேம் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்துட்டு எனக்கு மிரட்டிட்டீங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் வந்துட்டு, மிரட்டிட்டீங்க, பிரிச்சிட்டிங்க. இது மாமன்னன் படத்துக்கு எப்படி ஃபஹத்துக்கு மேபி பரியர் நிர்மலம் தான் இப்போ என்ன தூக்கி வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது எனக்கு அப்போ நடந்துச்சு, அது நம்ம யாரையும் சொல்லிக்கல, அது பெருசாக அதை சந்தோஷமாக சொல்கிற நிகழ்வு அது கிடையாது. அதர் சைடில் அது அவ்வளோ சந்தோஷமாக நிகழ்வு அது கிடையாது. ஒன்று என்னென்னா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே ஜஸ்டிஃபை ஏதோ பண்ணியிருக்கோம். பட் இதை ஹாப்பியாக எடுத்துக்கிற ஒரு இதுவும் ஒன்று இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் ஏன் ரீசெண்ட் டைம்ஸில் மாரி செல்வராஜ் படமோ இல்லை ரஞ்சித் சாரோட படங்கள்லையும் உங்களை பார்க்க முடிய மாட்டேங்குது? இல்லை, வெளியே படங்கள் இப்போ காயல்லேருந்து அந்த இது ஆரம்பிச்சது, எனக்கு வெளியே நிறைய படங்கள் ஒரு 4-5 படம் முடிஞ்சுது. முடிச்சுட்டு இப்போது நீலம் ப்ரொடக்ஷனில் வெக்கைன்னு ஒரு படம் போயிட்டு, இப்போ ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷன் இப்போ வேட்டுவம் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 5-6 வருஷம் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் எங்கள் ஸ்கூல்லேயே போய் மறுபடியும் ஜாயின் பண்ண மாதிரி அது அப்படியே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படி நீங்கள் இந்த படத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்கும் போது அதில் ரொம்ப முக்கியமான படமாக நம்ம பார்க்குறது வந்து கபாலி வந்து சொல்லலாம். அதில் வந்து ரொம்ப லைவாகவே வந்து சூப்பர் ஸ்டார் அவரோட ஆக்டிங் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் சில விஷயங்கள் உங்களோட கெரியருக்கு அட்மைர் ஆகி அதில் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருப்பீங்களா? இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அவரோட டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். சாரோட டெடிகேஷன், அந்த ஏஜ், அவ்வளோ படங்கள் நடிச்சுட்டு அவர் டெய்லி ரொட்டீனாக நடிச்சிட்டு இருக்கார்ல. ஸோ அந்த இதில் வந்து காலையில் வந்து அவர் நின்று ஷார்ட்டில் நிற்கிறது, ஸ்பாட்டில் அவர் இருக்கிறது, கோ ஆர்டிஸ்ட் கூட பழகிறது. ரெண்டாவது கோ ஆர்டிஸ்ட் தாண்டி நம்மலாம் வந்துட்டு ரொம்ப சின்ன ஆர்டிஸ்ட்டு, அந்த லெவல் அந்த ஆர்டிஸ்ட்கிட்டையும் அவர் பிஹேவ் பண்ணுற அந்த இது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதுதான் அங்கேருந்து நம்ம அவர்கிட்ட வந்து கற்றுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அவர் ரொம்ப சூப்பராக ரிசீவ் பண்ணுவார், பயங்கரமாக ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரியாக்ட் பண்ணுவார். சூப்பராக ரிசீவ் பண்ணி ரியாக்ட் பண்ணுறது அதெல்லாம் அங்கேருந்து நம்ம கபாலிலேருந்து சார்கிட்ட வந்து கற்றுக்கணும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா அந்த முக்கியமாக அந்த ஐகானிக் சீன் ஒன்று இருக்குல்ல, அந்த கபாலி அப்படின்னு சொல்கிற அந்த சீனோட மேக்கிங்கில் நீங்கள் ஆப்வியஸாக கூட இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் நீங்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த சீன் ஒரு பவரான சீன். அது அங்கே அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அவரும் எல்லாருமே அவர் தான் பார்ப்பாங்க ஆப்வியஸ்லி. நானே அவர் எப்போ நடிப்பார் தான் பார்த்துட்டே இருந்தேன். அவர் அந்த டைலாக் எப்போ பேசுவார் தான் நானே நின்று ஓரமாக நின்றுட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அவர் பேசி முடியுமா அந்த ஹோல் செட்டே கிளாப் பண்ணிச்சு. ஒரே டேக் தான் டப்புன்னு அடிச்சுட்டு அது ஒன் மோர் போனாலும் எப்படின்னா மறுபடியும் அவர் நடிப்பாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். சார் இன்னொரு டைம் நடிக்க போகிறாரு, அவர் நடிக்கிறது எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் ரெண்டாவது அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது கேட்பார் டேரக்டர்கிட்ட, ஓகேவா சார் அப்படின்னு கேட்பாரு. அவர் ஓகேவா சார்னு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக்காக இருக்கும் நம்மளுக்கு. அவர் ஓகேவா சார்னு கேட்குறான்றது இவ்வளோதான் வந்துச்சு, இதை எடுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவர். பட் அது ஓகேவா சார்னு கேட்பாரு, ஒன்று பண்ணிக்கலாமான்னு கேட்பாரு, பண்ணணும்னா ஓகே சார் ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டேரக்டர் ஆக்டராக இருப்பார். டேரக்டருக்கான பியூர் ஆக்டராக இருப்பார். அது அங்கே கபாலி பார்க்கும்போது அந்த மைண்ட் செட் தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் அது வரலன்னு வச்சிங்களேன். நான் எதையாவது நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் அதெல்லாம் அவர்கிட்ட வந்து பயங்கரமான இன்ஸ்பயரான விஷயங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ காயலில் வந்து நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணும்போது ஒரு அப்டேட் வந்திருக்கும்ல ஒரு ஆக்டராக. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு அப்டேட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? கொஞ்சம் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. காயலில் கொஞ்சம் நடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, தத்ரூபமா இயல்பா அந்த மாதிரி சொல்லலாம்? அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் உணர்ந்து நடிச்சிருப்பேன். கொஞ்சம் எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் செட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று. இப்போ டேரக்டர் சொல்கிறத கேட்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு கொஞ்சம் பரியரும் பெருமாள் அது நடந்துச்சு. டேரக்டர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றது நடந்துச்சு. காயலில் கொஞ்சம் நான் நிறைய டேரக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி செட்டிலாக அப்படியே. ஓகே ரைஸ், ஃபைனலி நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நிறைய பாட்டு பாடி கேட்டிருக்கோம், நிறைய ரீல்ஸில் நான் உங்கள் தங்கச்சியோட அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கோம்.
எனக்கே பயமாக இருக்குது நான் சொல்கிறது. ஆனால் உங்களை பற்றி நீங்களே சொல்லிவிடுங்க சொல்ல வரீங்க. அண்ட் உங்ககிட்ட கேட்கும் போதே எனக்கு உங்கள் தங்கச்சி பற்றி கேட்காம இருக்கவே முடியாது. எனக்கு கமெண்ட்லேயே கேட்பாங்க ஏன் அவங்க தங்கச்சி பற்றி கேட்கல அப்படின்னே கேட்பாங்க. ஏன் என் தங்கச்சியை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை நான் கேட்பேன். உங்களோட பாண்டிங் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பிபியில் வந்த ஒரு சின்ன போர்ஷனாக இருக்கட்டும் அண்ட் நீங்கள் தனியாக இது பண்ணும்போது, ஸோ நீங்கள் 2 பேரும் சேரும்போது எப்படி அட்ராசிட்டி இருக்கும்? பயங்கரமா என்ன பண்ணுவீங்க 2 பேரும்? ஏன்னா அவங்க ஒன்றாக சொல்லாத எதுவும் predict பண்ண முடியாது. predict- என்ன பண்ணிடுவாங்க. அதை மட்டும் சொல்லாத, அடிச்சு கூட கேட்பாங்க ஏன்னா சொல்லுங்க. அவங்களோட வீடியோ சாங் இப்போ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த மஞ்சுளா டீச்சரோட அந்த இது எல்லாமே பயங்கர டேரிங்கான விஷயங்கள் பற்றி அதை ரொம்ப சட்டையராக பேசுறது உண்டு. ஸோ இது இப்படி தான் ரியல் லைஃப்லையும் இருப்பீங்களா? ஆமாம். சட்டைரிங்களா? உங்களுக்கு 2 வெர்ஷன் தான் தெரியும், இன்னும் 2 வெர்ஷன் இருக்கு. அது அமெரிக்கால இருக்கு. எங்க 2 ஓல்டர் சிஸ்டர்ஸ். நாங்கள் 4 girls born and brought up, lived in Madurai, and then இப்போ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்டில் இருக்கோம். நாங்கள் 4 பேருமே அதே மாதிரி தான். இதில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க? பட் உங்கள் 2 பேரோட அந்த ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ என்ன மாதிரியான கேரக்டர்? வந்து காயல்ல அமுதான்னு ஒரு கேரக்டர் எடுத்திருக்கு, அக்கா கொடுத்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியான ஒரு பொண்ணு. பட் உங்களுக்குள்ள ஒரு இது சொல்லணும்னா, அந்த டைம் இன் மை லைஃப் நான் அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. மனசுக்குள்ளே ரொம்ப குழப்பம், ஹீலிங், தெரப்பி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருந்தப்போ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்னோடய ஃபியான்ஸே, இன்றைக்கி என் கணவர், அவர் எனக்கு கிடைச்சார். அவர் கிடைச்ச புதுசில் தான் எனக்கு காயல் திரைப்படமும் கிடச்சிது. இப்போ ஹீலிங் தொடங்கின டைம். அப்போ இந்த அமுதாங்கிற கேரக்டர் வந்து நான் ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக ஒரு பொண்ணால் தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற சோகத்தெல்லாம் இவ்வளோ அழகாக சேனல் பண்ணி இவ்வளோ ஒரு ஹாப்பி கேர்ளாக மற்ற எல்லாரோட சோகத்தையும் ஏதோ ஒரு வகையில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு வந்து தேடி அமைஞ்சு கொடுத்தாங்க. அவ்வளோ க்யூட்டான ஒரு பர்சனாலிட்டி. அவளால் யாருக்குமே எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு நினைப்பா. சின்ன பொண்ணு, அந்த படத்துலேயே ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கேரக்டர்ஸ். அவளுக்கு வந்து அந்த வயசில் அவளுடைய பெற்றோர்கள்னாலேயோ அவளோட வாழ்க்கைனாலேயோ அவளோட சூழ்நிலைனாலேயோ ஏற்பட்ட வலிகள்னால அவள் கற்றுக்கிட்டு சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்பமும் ஹாப்பினஸும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொண்ணு. அதுதான் நான் உள்ளூர. ஆனால் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை என்னென்னோ வலிகள் எல்லாம் நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அந்த அக்கா என்னை மீட் பண்ண அந்த வருஷம் வந்து அந்த மாதிரி ஒரு வருஷம் எனக்கு நான் ரொம்ப மனநிலை சரியில்லாத ஒரு வருஷம். அமுதா எனக்கு ஒரு ஹீலிங், என்னோட ஹீலிங்கில் ஒரு ஜெர்னியாக தான் வந்தா. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் த கேரக்டர். இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, காதலே இல்லாத இது ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பு அங்கேயே வருது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், எப்படி என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும்? இது ஒரு ரோட் ட்ராவல் ஃபில்ம் தான், ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு ரோட் ட்ராவல் ஃபில்மு. என்ன ஒரு காரணத்துக்காக ஒரு குடும்பம் பயணம் பண்ணுது, பாண்டிச்சேரியிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும், அப்படிங்கிறது தான் கதை. ஓகே. ஸோ அழகாக இது ஒரு கதையாக வந்து இப்போ சொல்லியிருக்கீங்க. அண்ட் எனக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஏன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, என் பேர் தமிழ், ஹீரோ பேரும் தமிழ். ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு கனெக்ட் ஆனதுனால ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் போது, நீங்கள் இதில் வந்து ஆக்டரா ப்ரோ, இதில் இந்த படத்தில் ஒரு ஆக்டராக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. பேசுறது லிங்கேஷ், பட் லிங்கேஷ் வந்து தமிழ் கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓ நைஸ். ஆக்டர் லிங்கேஷ் வந்து தான் நடித்த தமிழ் கேரக்டரை பற்றி, காயல்குள்ளே நடிச்சதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த ட்ரெய்லர். ஓகே. ஸோ நிறைய கதை ஓரியன்ட் படங்களாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு பிளான் பண்ணி போயிட்டுருக்கீங்களா? இல்லை, அப்போல்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. நல்ல கதைகள் வருது, அதை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை நல்லா பண்ணணும்னு ஒரு ஆசை, அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இது கொஞ்சம் செட்டிலாக இருக்கும். நான் பண்ணதில் கொஞ்சம் செட்டிலான ஒரு கேரக்டராக இருக்கும். அதில் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும், கொஞ்சம் ரக்கடாகவும் இருக்கும். இது வந்துட்டு அந்த எந்த ஜோனுமே இல்லாமல் எனக்கு இது புதுசாக இருக்கும். என்னோடய இதில் வந்து இது கொஞ்சம் புதுசாக, ரொம்ப செட்டிலாக, ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். ரொம்ப அசால்ட்டாக இருக்காது. இது அசால்ட்டானா பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும், ஆனால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆமாம், சைலண்டாக நிறைய நடிச்சிருக்கோம். சைலண்டாக தான் ஜாஸ்தி. எல்லாருமே அப்படி தான் இருக்கும். என்னோட கேரக்டர் எல்லாருமே ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னென்னா அப்படி தான். ஆனால் அப்படி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அவர் ஒரு ஆராய்ச்சி மாணவர், மீனவர்கள் பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளா. நான் இப்போ மறுபடியும் அவர் நீங்க ஒரு ஆக்டரான்னு கேட்ட மாதிரி திடீர்னு ஆன்சர் பயமா இருக்கு. அவர் அது கேட்டது நான் அவர் என்ன ரோல் பண்ணிருக்கீங்க, என்ன ரோல் சொல்றீங்க? ஆராய்ச்சி, மெரைன் ரிசர்ச்ல ரிசர்ச் ஆராய்ச்சியாளர். திடீர்னு தமிழ் கிளாஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. காலையில அப்படிதான் சில முக்கியமான வார்த்தைகள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படியா? எனக்கு இல்ல இதெல்லாம் புதுசா கேக்குற வார்த்தைகள்னால எனக்கு கொஞ்சம் நான் கேட்காத தமிழ்ங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். ஓகே, பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா வந்து ஹார்ட் பீட் மூலியமா வந்து எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் போயிட்டீங்க. இது ஒரு மோஸ்ட் வாண்டட் ஒரு பர்சன், இந்த இவங்க எப்போ இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு காயல் டீம் மூலியமா கிடைச்சிருக்கீங்க. ஸோ இதுல என்ன மாதிரியான ரோல்? நம்ம உங்களோட ஹார்ட் பீட் பத்தி நிறைய இருக்கு, பட் இதுல என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உமன் கேரக்டர். சொசைட்டியில் வந்து பொண்ணுங்க ரோல் எப்படியெல்லாம் இருக்காங்க, எப்படியெல்லாம் மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க, இல்லை மேனிப்புலேட்டிவாக இல்லாத நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பொண்ணுங்க இருக்குதுல. பட் என்னோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சொசைட்டியோட ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன். நம்ம ஊரில் நம்மளுக்கு பார்க்க முடிகிற மதர்ஸோட ஒரு மோர் தென் ஹாஃப் மதர்ஸோட ஒரு இதாக இருக்கும் என்னோட கேரக்டர். என்ன இந்த டிஜே எல்லாம் பண்ணுவாங்களே, இப்படி ஏற்றுறது இறக்குறது, அந்த மாதிரி உங்கள் கேரக்டர்ஸை வந்து இப்படி ஏற்று இப்படி இறக்க அந்த மாதிரி ஒரு லெவல் வச்சிங்களே, இது வந்து வாண்டடாக எழுதும் போதே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எழுதுனது தானா, இல்லை இவங்களை பார்த்தோன்னே சரி மாற்றலாம்? இல்லை அந்த கதாபாத்திரங்களை யோசிக்கும் போதே இந்த மீட்டர்டாக தான் வந்து இருந்தால். எல்லாருமே மோசமானவங்க கிடையாது, எல்லாருமே அவங்கவுங்களுக்கான நியாயங்கள் இருக்குது, அதுக்கு தக்க அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து நம்ம அதீதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல. இந்த படத்தில் லைவ்லியாக இருக்கிற கேரக்டர்னால் ஸ்வாகதாவோட கேரக்டர், அமுதா பிரீத்தம் அந்த கேரக்டர் தான். அது அவங்க இயல்பே அப்படி தான். அவங்க வந்து துருன்னு இருக்கக்கூடிய பெண். நான் எழுதும் பொழுதே எனக்கு அவங்க வந்து மைண்டில் வந்தாங்க. அது அனுமோல் கேரக்டரும் அவங்க தான். அவங்க மாற்று அப்படிங்கிறதெல்லாம் நான் யாரும் யோசிக்க இல்லை. அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. ஷாக் இல்லை, நீங்கள் தான் பண்ணணும்னு டிசைட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அது இல்லை, அது இல்லா சேச்சி, அது இல்ல தப்பு செஞ்சு வாயில போடு தப்பு செஞ்சு. இல்லை என்னமோ கேரக்டர் அவங்க கேரக்டர்ல இருக்கோ, ஏன்னா எங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஆப்போசிட். இந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டாங்க. இந்த கதையை இந்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. யமுனாங்கிற அந்த கேரக்டருக்கும் அனுமோலுங்கிறவுடைய ரியல் கேரக்டருக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரு கதாபாத்திரத்தை உணர்ந்துட்டு நடிக்கிறது இருக்கு இல்லையா, அதுடைய வெற்றி தான் அதுவாக வந்து பார்க்குறேன். ஓகே, உங்களை பற்றி தான் மேம் பேசிக்கிட்டு இருக்கேங்க இவ்வளோ நேரம். நானும் ஒரு பிட்டு வச்சுருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட வச்சுருக்காங்க. ஒரு மைக் பண்ணுற வேலை இல்லை. அன்மோல் சேச்சி ஒரு கிரீன் ஃபாரஸ்ட், அவங்க கொஞ்சம் டாக்ஸிக்கு. ஓகே, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. கிரீன் ஃபிளாக், அவங்க கொஞ்சம் ரெட் ஃபிளாக் அப்படிங்கிற மாதிரி. என்னோட கிரே ஷேட் யாரும் வெளியே பார்க்கல. அப்படியா? சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் கேரக்டரை நீங்களாவே எடுத்து பண்ணியிருக்கீங்க, உங்களை மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதும் போதே உங்கள் மைண்டில் வச்சு தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இது எப்படி உங்களுக்கு என்ஜாயபுளாக இருக்கா? நம்மளை வச்சு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் துருன்னு தான் இருப்பேன். வெரி குட் மல்டி டாஸ்கர். எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கணும் நாள் பூரா. ஸோ அது அக்கா கவனிச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, இந்த எனர்ஜியை கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அமுதா கேரக்டரை பண்ணினா நல்லா இருக்கும்னு அவங்க யோசிச்சாங்க. ஓகே, ஸோ அமுதா அப்படி தான். அமுதா ஒரு பண்டில் ஆஃப் ஜாய். மேம் இப்போது இந்த ஸ்கிரிப்ட் இருக்கும்போது இது ரொம்ப ராவாக, ரொம்ப லைஃபோடு ஒன்றி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போது ஈஸியாக வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் எடுக்கலாம், இன்னும் வியாபாரமாக பெருசாக அப்படி போகிறதுக்கான படங்கள் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு கதை? இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது சொல்ல வேண்டிய முக்கியத்துவம் இருக்குது, அவசியம் இருக்குது. நீங்கள் அட்வைஸாக ஒரு விஷயம் சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க, பிடிக்காது இல்லையா? ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு என் மேலே எப்போ ட்ரஸ்ட் வரும், நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது தான் வரும். அப்படி ஒரு வாழ்க்கையை விரித்து காட்டும் பொழுது அதில் ஒரு நம்பிக்கை வரும், அந்த நபர் மேலே நம்பிக்கை வரும், அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சி. இது வந்து இந்த கேஸ்ட், ரிலீஜன், இந்த லவ், இது பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்டுங்களா? அதுவும் இருக்கும். அது கூட காதலும் இருக்கும். அது கூட வாழ்க்கையும் இருக்கும். வருவியா இன்டர்வியூ வருவியா? இன் ரியல் லைஃப் சரி, நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது வந்து அந்த ஷேடில் நாங்கள் வந்து இன்னும் பார்க்கல.
ஸோ இது எப்படி உங்களை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான கேரக்டர்? ஏன்னா ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரொம்ப பயந்த மாதிரி ஒரு சீனில் தான் ஆரம்பிக்கும். ஓகே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேறு ஏதோ இருக்கு போல இருக்குது. ஸோ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதுதான் ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்கிற ஒரு லேடி இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நினச்ச மாதிரி ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் நினைக்கிறது நடக்கணும். அதுக்காக நான் என்ன ட்ராமா எப்படி அது மேனிப்புலேட் பண்ணி எப்படி நான் அங்கே லான்ச் ஆகுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்ல இருக்காங்க. இப்போ என் அம்மா எல்லாம் அப்படிதான், அம்மாவுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு இதுதான் வீட்டில் நடக்கணும்னா எப்படியாச்சும் அதுக்கு வந்துடும்ல நம்ம மதர்ஸ் எல்லாம். அது நல்ல விஷயங்களா இருக்கும், மேபி நம்ம எஜுகேஷனாக இருக்கட்டும், நம்ம சும்மா ஒரு நாள் கோவிலுக்கு போகிறதாகட்டும், நம்ம இல்லைன்னு சொல்லி எவ்வளோ இருந்தாலும் ஏதாச்சும் கதை சொல்லி ஏதாச்சும் ஒரு ட்ராமாக்குள்ளே நம்மளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் லைட்டாக வெர்ஷன் நம்ம வீட்டிலலாம் நடக்கிறது. அதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக் வெர்ஷன் தான் என்னோட இந்த கேரக்டர், இந்த அம்மா. ஆமாம். ஓகே, ஸோ ஃபைனலி லாஸ்ட்டாக முடிக்க போகிறோம். ப்ரிப்பேர்டா, ரெடியா போலாமா? என்ன பாட்டு தான். வட்டக்கடலு ஒன்ன பார்த்து நின்று ஓ முட்டைக்கண்ண முட்டி சொல்லிடணும், பச்சை பொய் அத நெய்யில் ஊற்றி ஓ சொச்சம் மிச்சம் நான் கொட்டிடணும், உள்நாடி துடிக்கத முகத்தில் காட்டவா, மண்காடி சாலையில ஒன்னத்தான் வாங்க கேட்கவா, கத்தாழ பூச்சிக்காரா டமரு டமருடா உன்னை அசத்தும் திமிருடா, கடல உடுறண்டா கடல் தாங்குமா. அங்க அந்த இது மட்டும் லைட்டா அப்படி அவருக்கு மைக் இருக்கு. ஆக்சுவலாக சக்ஸஸ் மீட்ல இந்த படத்தோட எல்லா பாட்டையும் இந்த கதையுடைய நாயகன் பாடுவார். சூப்பர். அப்பா இது அதுல வர ஒரு தேன்மொழின்ற ஒரு வாரம் தவிர எனக்கு அவருக்கு எந்த லிரிக்குமே தெரியாது. இது ஒரு சேலஞ்சா அவருக்கு நம்ம கொடுத்துட்டு இந்த இன்டர்வியூ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கோ. தேங்க்யூ so much. நன்றி. தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.